ஓகே. அடுத்து பாருங்க. திண்மம், வாயுவா? வேற என்ன உதாரணம் சொல்லலாம்? இந்த இடத்துல நீங்க அயடின் அயடின் ஆவியா மாறுறத சொல்லலாம். அயடின் என்னவா மாறும்? அயடின் ஆவி. ஓகே. இப்ப சொல்லுங்க. இந்த மாற்றம், அதாவது பதங்கமாதல்ல வந்து என்ன வகை தாக்கம் அது? அகவெப்ப தாக்கமா? புறவெப்ப தாக்கமா? அகவெப்ப தாக்கம். ஓகே. அது என்ன தாக்கமா இருக்கும்? அகவெப்ப செயல்முறையா இருக்கும். ஓகே. அகவெப்ப தாக்கமா இருக்கும். சரி. அப்ப அதையும் நோட் பண்ணுங்க. அப்ப பாருங்க. இங்க என்னது? டைரக்டா திண்மம் வந்து வாயுவா மாறுறது என்னது? என்ன ஆன்சர்? திண்ம நப்தலின் ஆவியாதல். சரி. இப்ப போவோம். பதங்கமாதல்ட எதிர் என்னது? எதிர் செயல்முறை என்னவா இருக்கும்? இது என்னன்னு சொல்லுவீங்க? முரண் 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 பதங்கமாதல். முரண் பதங்கமாதல். இல்லைன்னு சொன்னா என்னன்னு சொல்லலாம்? படிதல்னு சொல்லலாம். சரியா? படிதல் அப்படின்னு சொல்லலாம். சில இடத்துல மீள் பதங்கமாதல்னு சொல்லுவாங்க. அப்ப அதுக்கு உதாரணம் என்ன வரும்? அயடின் ஆவி என்ன மாறுது? அயடினா மாறும். சரி. அடுத்து சொல்லுங்க. அகவெப்ப தாக்கம், புறவெப்ப தாக்கம். அகவெப்ப தாக்கம்னா என்னது? அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு இர ஒரு இரசாயன மாற்றத்துல வெப்பம் உறிஞ்சப்படுறது. ஓகே. ஒரு மாற்றத்துல இல்லாட்டி ஏதாவது ஒரு தாக்கத்துல என்ன நடக்கும்? சூழல்ல இருந்து வெப்பம் வந்து உறிஞ்சப்படுது அப்படின்னு சொன்னால் அது என்னன்னு சொல்லுவோம் நாம? அகவெப்ப தாக்கம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? கீழே கேள்வியை பாருங்க. பின்வரும் ரசாயன தாக்கங்களின் புறவெப்ப செயல்முறையாக அமையாதது. பின்வரும் என்னது ரசாயன செயல்முறையில வந்து புறவெப்ப செயல்முறையாக அமையாதது. பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த எசிட்ஸ் இருக்கு தானே? எசிட்ஸ் எல்லாம் வந்து எந்த இடத்துல தாக்கம் செலுத்துதோ அந்த இடங்கள்லாம் வந்து பொதுவா என்ன செய்யும்? புறவெப்ப செயல்முறையா இருக்கும். புறவெப்ப தாக்கமா இருக்கும். சரியா? அமிலங்கள் அமிலங்கள் தாக்கமடைகிற இடங்கள் வந்து என்ன செய்யும்? வெப்பத்தை உருவாக்கும். ஓகே. நீங்க இதுல உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் அகவெப்ப தாக்கம், புறவெப்ப தாக்கம் அப்படின்னா என்னன்னு தெரியணும். சரியா? அடுத்து இது ரெண்டுக்கும் என்ன செய்யணும்? சக்தி படம், சக்தி வரைபடம் வந்து வரைய தெரியணும். சரி. இப்ப அகவெப்ப தாக்கத்துக்கு என்ன நடக்கும்? எப்படி இருக்கும்? சக்தி வரைபடம் இந்த பக்கம் என்ன இருக்கும்? இது தாக்கியா இருக்கும். இது விளைபொருளா இருக்கும். இது சக்தியா இருக்கும். சரி. இது என்னத்துக்கு? அகவெப்ப தாக்கத்துக்கு. அப்ப இதுகள் தெரியணும். இது முக்கியம். ஓகேவா? அகவெப்ப தாக்கம். சரி. அப்போ புறவெப்ப தாக்கத்துக்கு எப்படி வருவீங்க? சரி. இங்க விளைபொருள் இருக்கும். தாக்கி சக்தி. இது என்னதுக்கு? புறவெப்ப தாக்கம். சரி. அப்ப அகவெப்ப தாக்கத்துல என்ன செய்யும்? சூழல்ல இருந்து சக்தி வந்து என்ன செய்யப்படும்? உறிஞ்சப்படும். புறவெப்ப தாக்கத்துல என்ன செய்யும்? இங்க இருந்து சக்தி என்ன செய்யப்படும்? சூழலுக்கு வெப்பம், சக்தி வந்து இழக்கப்படும். சரி. சூழலுக்கு வெப்பம் வந்து என்ன செய்யப்படும்? இழக்கப்படும். ஓகே. அப்போ இந்த புறவெப்ப தாக்கங்கள்ல பொதுவா எந்த இடத்துல எல்லாம் வந்து இந்த அமிலங்கள் வந்து சம்மந்தப்படுதோ அதெல்லாம் வந்து என்ன செய்யாது?
புறவெப்ப தாக்கமா தான் இருக்கும். சரி, இங்க பாருங்க என்ன செய்றாங்க. NaOH வந்து HCl ஓட தாக்கம் அடையுது சொல்றாங்க. அடுத்து NaOH வந்து H2O ஓட தாக்கம் அடையுது. அடுத்து C வந்து O2 ஓட தாக்கம் அடையுது. அடுத்து அந்த இடத்துல இருக்குது என்னது, குளுக்கோஸ் வந்து நீரோட என்ன செய்யுது, தாக்கம் அடையுது. அடுத்து அமிலங்களை நீருடன் கலத்தல். ஸோ இதுல இந்த அமிலங்கள் நீருடன் கலத்தல் இந்த இடத்துல வந்து என்ன செய்யும், ரொம்ப கவனமா கவனிங்க. அமிலங்கள் நீருடன் கலக்கும் போது என்ன செய்யும், அதிக அளவிலான வெப்பம் உருவாகலாம். பாதுகாப்பு பொறிமுறை வந்து நீங்க என்ன செய்யணும், கட்டாயம் வந்து பயன்படுத்தணும். ஓகே. சரி, இதுல எது வந்து புற வெப்ப செயல்முறையா அமையாதது, எந்த தாக்கம் வந்து என்ன செய்யாது, சூழலுக்கு வந்து என்ன செய்யாது, சக்தியை வந்து கொடுக்காது. ஆன்சர்ஸ். நான்காவது ஆன்சர். சரியா, என்னது, குளுக்கோஸ் நீரும் தாக்கம் அடையும் போது என்ன செய்யாது, அது வந்து புற வெப்ப தாக்க செயல்முறையா இருக்காது. ஓகேவா. ஸோ மத்த எல்லாமே வந்து என்னது, புற வெப்ப தாக்கங்களா இருக்கும். ஓகே, அடுத்த கேள்வி. தாக்க வீதம் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களுள் சரியான கூற்று. ஸோ தாக்க வீதம் பற்றிய கூற்றுக்கள் வந்து தந்திருக்காங்களாம். இதுல வந்து என்ன கேக்குறாங்க, சரியான கூற்று என்னன்னு கேக்குறாங்க. பாருங்க, வெப்பநிலை அதிகரிக்கும் போது தாக்க வீதம் குறைவடையும். சொல்லுங்க பாப்போம். வெப்பநிலை அதிகரிக்கும் போது தாக்க வீதம் குறைவடையுமா? என்ன செய்யும், நீங்க தாக்க வீதம் ஒரு தாக்கம் ஒன்று சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல உங்களுக்கு மெயினா வந்து சொல்லுவாங்க என்னது, அறை வெப்பநிலையில், மாறா அமுக்கத்தில், இந்த ரெண்டு வேர்டும் முக்கியமா சொல்லுவாங்க. தாக்க வீதம் ஒன்று நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த ரெண்டு வேர்டை கட்டாயம் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், வெப்பநிலை வந்து என்ன செய்யும், தாக்கம் உள்ள என்ன செய்யும், செல்வாக்கு செலுத்தும். அப்போ வெப்பநிலை அதிகரிக்கும் போது தாக்க வீதம் என்ன செய்யும், தாக்க வீதம் அதிகரிக்கும். அதிகரிக்கும். இந்த இடத்துல என்ன இருக்கு, குறைவடையும் இருக்கு. சரியா. அடுத்து, ஊக்கிகள் தாக்க வீதத்தினை மாற்றுவது இல்லை. ஏன் வந்து ஊக்கி வந்து சேர்க்கிறோம், ஊக்கி ஒன்று தா சேர்க்கறது தா தாக்க வீதத்தை அதிகரிக்கிறதுக்கு தான் நோக்கி சேர்க்கிற. தாக்க வீதத்தை அதிகரிக்கிறதுக்கு தான் அதிர்வா ஊக்கி சேர்ப்போம். ஊக்கி சேர்க்கறதுனால தாக்க வீதத்துல என்ன நடக்குது, ஊக்கி ஒன்று சேர்க்கறதுனால என்ன நடக்கும், தாக்க விதத்தை அதிகரிக்கும். ஏவ சக்தி குறையுமா? ஏவட் சக்தியை குறையடிச்சு என்ன செய்யும், ஏவட் சக்தியை ஓ, குறைய வச்சு தாக்க வீதத்தை தாக்க விகிதத்தை அதிகரிக்கும். என்ன செய்யும், ஊக்கிகள் அதிகரிக்கும். அப்ப இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, தாக்க விகிதத்தினை மாற்றுவதில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுவும் என்ன கூற்று, பிழையான ஒரு கூற்று. பாருங்க, அடுத்து வாயு நிலை தாக்கிகளின் அமுக்க அதிகரிப்பு தாக்க விதத்தினை பாதிக்காது. சோ அமுக்கம் என்ன செய்யும், தாக்க விதத்தை பாதிக்கிற ஒரு காரணி இது அமுக்கம். முதல்ல அதான் ஏற்கனவே சொன்னதுதான் என்னது, மாறா அமுக்கத்தில் அறை வெப்பநிலைன்னு ஒரு வெப்பநிலைன்னு சொல்லிடுவாங்க. சார் ரெண்டும் மாறாது அப்படிங்கறத எடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன செய்யும், அமுக்கம் தாக்க விகிதத்தை என்ன செய்யும், நிச்சயமாக பாதிக்கும். சரியா. அடுத்து செறிவு. செறிவு அதிகரிக்கும் போது என்ன நடக்கும், செறிவு அதிகரிப்பு என்ன செய்யும், தாக்க விகிதத்தினை என்ன செய்யும், அதிகரிக்கும். சரி, அப்போ என்ன இருக்கும், தாக்கிகளோட செறிவு வந்து அதிகரிச்சு அப்படின்னு சொன்னால் தாக்க வீதம் வந்து என்ன செய்யும், அதிகரிக்கும். சரி, அப்ப என்ன செய்யும், செறிவு அதிகரிக்குது அப்படின்னு சொன்னா என்னது, ஒரு தாக்கிட இல்லாட்டி தாக்கிகளோட பௌதீக இயல்பு மாற்றமும் என்ன செய்யும், தாக்க விதத்துல என்ன செய்யுது, செல்வாக்கு செலுத்தும். சரியா, அப்ப பௌதீக மாற்றம் இல்லாட்டி பௌதீகம் என்ன செய்யுது, தாக்க விதத்துல வந்து செல்வாக்கு செலுத்தும். சரி, அப்போ
பௌதீக இயல்பு. ஓகே, தாக்கிகளோட பௌதீக இயல்பும் என்ன செய்யும்? தாக்க விதத்துல செல்வாக்கு செலுத்தும். ஓகே, அடுத்து பாருங்க சொல்றாங்க, செறிவு குறையிடும் போது மோதல்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் சொல்றாங்க. செறிவு குறைவடையும் போது மோதல்களின் எண்ணிக்கை என்ன செய்யும்? மோதல்களோட எண்ணிக்கை வந்து குறைவடையும். சரி, அப்ப இதுல கூற்றுகளுள் சரியான கூற்று என்ன சொல்றாங்க? செறிவு அதிகரிப்பு தாக்க விதத்தில் என்ன செய்யும்? அதிகரிக்கும். சரியா? சரியான சொல். ஓகே, தாக்கம் ஒண்ணு நடைபெறதுக்கு ஃபர்ஸ்ட் என்னது? நிபந்தனைகள் இருக்குதானே? அந்த நிபந்தனைகள் என்னன்னு சொல்லுங்க. ஒரு ரசாயன தாக்கம் வந்து நடைபெறணும் அப்படின்னு சொன்னால் பூர்த்தி செய்ய வேண்டிய நிபந்தனைகள் என்னது? 3 விதிகள் இருக்கு. தாக்க தாக்க மூலக்கூறுகள் வந்து மோதலுக்கு உட்பட வேண்டும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து தாக்க தாக்க மூல மூலக்கூறுகள் வந்து என்ன செய்யணும்? மோதுகைக்கு உட்படணும். சரி, அடுத்து. அந்த தாக்க மூலக்கூறு குறித்த திசை முகத்துடனான ஒரு மோதுகைக்கு உட்படணும். ஓகே, கட்டாயம் வந்து தாக்க மூலக்கூறுகள் என்ன செய்யணும்? ஒரு குறிப்பிட்ட திசையில வந்து என்ன செய்யணும்? சரியான ஒரு திசையில வந்து என்ன செய்யணும்? மோதுகை அடையணும். ஓகே, அடுத்து. ஏவட் சக்தியை மிஞ்சிய தாக்க மூலக்கூறுகள் வந்து மோதுகைக்கு உட்படும். ஓகே, அடுத்து என்ன இருக்கணும்? ஃபர்ஸ்ட் தாக்கம் ஒன்று நடக்கிறதுக்கு, ஒரு தாக்கம் விளைவு ஒன்று வரணும் அப்படின்னு சொன்னால் அதுல குறிப்பிட்ட ஏவட் சக்தி, அந்த சக்தியை மிஞ்சி என்ன செய்யணும்? அந்த மூலக்கூறுகள் வந்து மோதுகை அடையணும். சரி, குறிப்பிட்ட அளவு சக்தி ஒன்று தேவை ஃபர்ஸ்ட் தாக்கத்துக்கு. ஓகே, அப்போ ஒரு ரசாயன தாக்கம் ஒன்று நடக்கணும் அப்படின்னு சொன்னால் பிரதானமா இந்த 3 படிமுறைகளையும் என்ன செய்யணும்? பூர்த்தி செய்யணும். சரி, அது மூணுமே இருந்துச்சுன்னா மட்டும்தான் என்ன செய்யும்? தாக்கம் ஒன்று நடக்கும். ஓகே, அப்ப அதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. இதுவும் தேவைப்படலாம். சொல்லும்போது உங்களுக்கு எது எது தேவையோ நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, அடுத்த கேள்வியும் பாருங்க. பல்படி தாக்கம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளுள் தவறான கூற்று எதுன்னு கேக்குறாங்க. ஓகே, பல்படி தாக்கம் அப்படிங்கிறது என்னது? பல்படி தாக்கம் அப்படிங்கிறது என்னது? ஒரு தாக்கம் பல படிகள்ல நடைபெறுறது. ஓகே, ஒரு தாக்கம் என்ன செய்யும்? பல படிகள்ல நடைபெறதை நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? பல்படி தாக்கம்னு சொல்லுவோம். ஓகே, இங்க பாருங்க. பல்படி தாக்கம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளுள் தவறான கூற்று என்னன்னு கேக்குறாங்க. பல்படி தாக்கத்தின் போது இடைநிலைகள் தோற்றுவிக்கப்படும். ஒன்றுக்கு மேற்பட்ட தாக்க படிமுறைகளின் ஊடாக நிகழும். அடுத்து, ஒரு தாண்டல் நிலையினூடாக மாத்திரம் தாக்கம் நிகழும். பல்படி தாக்கத்தில் மெதுவாக நிகழும் படி தாக்க வீத நிர்ணயப்படியாகும். பல்படி தாக்கங்களின் ஏவல் சக்தி உயர்படியான தாக்க வீத நிர்ணயப்படியாகும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஓகே, என்னென்ன தாக்கங்கள் இருக்கு? நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? பல்படி தாக்கம், அடுத்து தனிப்படி தாக்கம்னு சொல்லுவீங்க. ஓகே, பல்படி தாக்கத்துல ஓகே, சரி. சரி, பாருங்க. என்ன சொல்லுவோம்? தனிப்படி தாக்கம், பல்படி தாக்கங்கள் சொல்லுவோம். சரி, தனிப்படி தாக்கத்துல என்ன செய்யும்? ஒரே ஒரு படியில மட்டும் என்ன செய்யும்? தாக்கம் வந்து நிகழும். அப்ப பல்படி தாக்கத்துல வந்து என்ன செய்யும்? பல படிமுறைகள்ல வந்து என்ன செய்யும்? தாக்கம் வந்து நடைபெறும். இதைத்தான் நாம என்னன்னு சொல்லுவோம்? பல்படி தாக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இப்ப முதல் படியில வந்து ஃபர்ஸ்ட்ல A+B தாக்கம் அடைஞ்சு என்ன செய்யும்? சிங்கிற ஒண்ண உருவாக்கும். அடுத்து இரண்டாவதுல இந்த உருவான சியும் அடுத்து ஏயும் தாக்க முடியும். இப்ப என்ன செய்யும்? டி உருவாகும். சரி, இப்ப இந்த வந்த டில இருந்து இறுதியான விளைபொருள் என்ன செய்யறது? இயும் எஃப்பும் உருவாகுதுன்னு வைப்போம். ஓகே, சோ இந்த மாதிரி நடக்கிற தாக்கங்கள் தான் என்னது? நாம பல்படி தாக்கங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்து இந்த தாக்க வீதம். இதுல வந்து தாக்க வீதம் கண்டுபிடிக்கும் போது என்ன செய்வோம்? எதுல சார்ந்திருக்கும்? மெதுவா. சரி, இல்லாட்டி மந்தமான படியில தான் என்ன செஞ்சிருக்கும்? தாக்க வீதம் என்ன செஞ்சிருக்கும்? சார்ந்திருக்கும். சரி, அப்போ இதுல வந்து தாக்க வீதத்தை வந்து துணிகிறப்போ என்ன செய்வீங்க? நீங்க என்னத்த கவனத்துல எடுப்பீங்க? மந்தமான இல்லாட்டி மெதுவாக எந்த இடத்துல வந்து தாக்க வீதம் நடந்துச்சோ அதை தான் வந்து நீங்க என்ன செய்வீங்க? எடுப்பீங்க.
சரியா? அப்ப அது ஒரு முக்கியமான விஷயம். அதையும் ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஓகே. அப்ப பாருங்க. இதுல தவறான கூற்று என்ன நடக்கும்? பாருங்க. பல்படி தாக்கத்தின் போது இடைநிலைகள் வந்து தோற்றுவிக்கப்படும் சரி. ஒன்றுக்கும் மேற்பட்ட தாக்கப்படி முறைகள் நிகழும். அதுவும் சரி. ஒரு தாண்டல் நிலையினூடாக மாத்திரம் நிகழும்னு சொல்றாங்க. ஒரு தாண்டல் நிலையா? இல்ல. சரி. ஏன்னா அது வந்து என்னது? பல்படி தாக்கம் அப்படிங்கும்போது நிறைய என்ன நடக்குது? தாக்க நிலைகள் காணப்படும். சரியா? அப்போ இந்த ஆன்சர் வராது. அடுத்து பாருங்க. பல்படி தாக்கத்துல மெதுவாக நிகழ்றவ வந்து தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? தாக்க விதத்தை நிர்ணயப்படியாகும். அடு அடுத்து இந்த ஏவற் சக்தி தொடர்பானது என்ன செய்யும்? உயர்வான தாக்க வித நிர்ணயப்படியாகும். சரி, அப்ப இது ரெண்டும் என்ன கூற்று? சரியான கூற்று. ஓகே. அப்போ நீங்க 3வது ஆன்சர் போட்டிருக்கணும். சரியானாக்கள்? ஓகே. அப்ப பாருங்க. அவங்க அடுத்தடுத்து இந்த இடத்துல வந்து 3 கேள்வி குடுத்துருக்காங்கடா. பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல சொல்றாங்க, அகவெப்ப தாக்கம், புறவெப்ப தாக்கத்த பத்தி நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? தெரிஞ்சிருக்கணும். அதோட பதங்கமாதல் என்னது? இந்த சடப்பொருள்கள் என்னது? நிலை மாற்றம் பத்தியும் ஒரு அறிவு இருக்கணும். அதான் எதிர்பார்க்குறாங்க. இப்ப நீங்க அந்த செக்ஷன கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கணும். அவங்க என்னத்த சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி. இந்த இடத்துல சடப்பொருள்களோட நிலை மாற்றம். அதுக்கடுத்து இந்த இடத்துல அகவெப்ப தாக்கம், புறவெப்ப தாக்கத்த பத்தி தெரிஞ்சிருக்கணும். அடுத்து இங்க வந்து தாக்க வீதம் தொடர்பாக தெரிஞ்சிருக்கணும். சரி, அதாவது தாக்க வீதம் தொடர்பா. அப்ப நம்ம சொன்ன மாரி சம்டைம் வந்து இப்படி தந்துட்டு, கேள்வியில வந்து அங்க என்ன கேட்கலாம்? தாக்கிகள் ஒன்றோடு ஒன்று அந்த நம்ம பார்த்தோம் தானே? தாக்க வீதம் நடைபெறக்கான 3 நிபந்தனைகள் என்னன்னு சொல்லி கேட்கலாம். சரி, இல்லன்னு சொன்னால், இந்த கேள்வியெல்லாம் எங்க வரலாம் அப்படின்னு சொன்னா, இப்ப இங்க இதுல தானே தந்திருக்காங்க. இங்க எம்சிக்யூல தந்திருக்காங்க தானே. இந்த கேள்வி சம்டைம் வந்து ஸ்ட்ரக்சர் பார்ட்லாம் அங்க கேட்கலாம். தாக்க வீதம் தொடர்பான தாக்க வீதத்துல வந்து அதிகரிக்கல இல்லன்னா செல்வாக்கு செலுத்துற காரணிகள் வந்து என்னென்ன? அத சொல்லுங்க. இல்லாட்டி வெப்பநிலை அப்படிங்கிறது தாக்க விதத்துல என்ன மாரியான செல்வாக்கு செலுத்துது? சோ இப்படி கேள்விகள் வரலாம். எங்க ஸ்ட்ரக்சர் பார்ட்ல வரலாம். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல அவங்க என்ன சொல்ல வராங்க? இந்த ஏரியாவ பாருங்க அப்படிங்கிறத முக்கியம் பண்றாங்க. சரியா? அடுத்து பாருங்க பல்படி தாக்கம். இப்ப பல்படி தாக்கம் அப்படிங்கும்போது, இங்க இருக்க ஆன்சர்ஸ் ஏதாவது நீங்க படிக்கணும். பல்படி தாக்கம் அப்படின்னு சொன்னா என்னன்னு தெரிஞ்சிருந்தாலும், நீங்க என்ன செய்யணும்? இதுல இருக்க ஆன்சர்ஸ் என்னென்ன? ஓகே, இது எப்படி தாக்கம் செலுத்துது? இதுகள தான் பார்க்கணும். ஓகேவா? அப்ப இந்த இடங்கள்ல சரியா நோட் டவுன் போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல நீங்க வந்து ஓகே, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தால் தேவையில்ல. அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா, நான் மறுபடியும் ஒரு தடவ இத பார்க்கணுங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. அத நோட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் நீங்க படிக்கணும். எக்ஸாம் டைம்ல இப்படி தான் செய்யணும். இப்ப தியரி போயிட்டு உட்கார்ந்து நீங்க என்ன செய்யலாது? பாடமாக்கிட்டு இருக்கே இயலாது. என்னங்க சார்? இந்த இடத்துல எந்தெந்த இடம் நோட் பண்ணிக்கோங்க. அத மறுபடியும் ஒரு தடவ என்ன செஞ்சுக்கங்க? திருப்பி ஒருக்க பாருங்க. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. உயிர் மூலக்கூறுகளை இனம் காண்பதற்கான பரிசோதனைகள் தவறான சேர்மானமாக கருதப்படுவது. உயிர் மூலக்கூறுகளை இனம் காண்பதற்கான பரிசோதனைகள் நிறைய இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இதுல தவறான சேர்மானமாக என்னன்னு கேட்குறாங்க. பாருங்க, மாப்பொருள் பெனடிக் கரைசல் குடுக்குறாங்க. புரதம் பைரேற்று சோதனை சொல்றாங்க. அமினோ அமிலம் நின்னைதரின் சோதனை சொல்றாங்க. இலிப்பிட்டு சூடான் சோதனை சொல்றாங்க. வெல்லம் பீலிங்கின் சோதனை சொல்றாங்க. என்ன ஆன்சர்? இந்த பீலிங்கின் சோதனை அப்படிங்கிறது என்னது? பீலிங்கின் சோதனை என்னது சொல்ல வராங்க? பீலிங்கின் சோதனை இந்த பீலிங்கின் சோதனையும் சரியா? இந்த பெனடிக் கரைசல் சோதனையும் ஒண்ணு தான். சரியா? என்னத்துக்காக? எளிய வெல்லத்துக்காக பயன்படுத்துவீங்க. ஓகேவா? சரி, இந்த இதுல வந்து பரிசோதனை இதுல வந்து தவறான சேர்மானம்ங்கிறது என்னது? மாப்பொருளுக்கான பரிசோதனை வந்து பெனடிக் கரைசலா? மாப்பொருளுக்கான சோதனை என்னது? ஐடின்.
அயோடின் கரைசல். ஓகே. மாப்பொருளுக்கான சோதனை அயோடின் கரைசல். ஓகே, அப்ப எத்தனையாவது ஆன்சர்? தவறான சேர்மானம் மாப்பொருள் பெனடிக்ட் சோதனை. ஓகே, அப்ப இந்த இடத்துல அவங்க என்ன சொல்ல வராங்க? பாருங்க, எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ எல்லாத்துக்கான சோதனையும் போயிட்டு படிக்கணும்னு அர்த்தம். சரியா? சம்டைம் இதுல ஏதாவது ஒன்று தூக்கி ஸ்ட்ரக்சர் பார்ட்டில் போட்டுட்டு அதுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி வரலாம். ஓகே, அப்ப எது எதுன்னு தாராங்களோ அதெல்லாம் நோட் பண்ணுங்க. சரியானாக்கள். சரி, இது வந்து பிள்ளை எடுத்துக்கவே கூடாது. சரி, இந்த மாதிரி கேள்விகள் பிள்ளை எடுக்காதீங்க. சரியா? அடுத்து பாருங்க, பல்பகுதியின் தொடர்பான கூற்றுக்களில் தவறானது. பல்பகுதியும் தொடர்பான கூற்றுக்களில் தவறானது. சரி, ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். என்னடா பல்பகுதியும் தொடர்பான கூற்றுக்கள்ல வந்து தவறானது? கீழே பாருங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு. ரப்பர் பால் ஒரு இயற்கை பல்பகுதியும் ஆகும். அடுத்து, ரப்பரின் ஒரு பகுதி பகுதியமான ஐசோப்ரோனில் இரட்டை பிணைப்பு காணப்படும். அடுத்து, பொலிஹெதின் பொலிசையும் கூட்டல் பகுதி பல்பகுதியும். அடுத்து, ரப்பர் வல்கனைசப்படுத்தும் போது ஒடுங்கல் பல்பகுதியுமாக அமையும். அடுத்து, புரத மூலக்கூறுகள் இயற்கை ஒடுங்கல் பல்பகுதியமாகும். இதுல கூற்றுகளில் தவறானது. ஆன்சர்ஸ் போடுங்க. எங்கட ஆன்சர்ஸ் டேய்? 2 3 பேர் தான் ஆன்சர்ஸ் போட்டுட்டே இருக்காங்க. ஓகே, பாருங்க, பிரதானமா நீங்க என்ன செய்வீங்க? பல்பகுதியங்களை பிரதானமா என்ன செய்வீங்க? 2 வகையா பிரிப்பீங்க. என்னென்ன? பல்பகுதியம், என்னன்னு பிரிப்பீங்க? இயற்கை, அடுத்து செயற்கைன்னு சொல்லி. ஓகே, இயற்கையானதுல என்ன வரும்? ரப்பர் பால் வரும். ஓகே, வேற இயற்கையான பல்பகுதியங்கள் என்ன சொல்லலாம்? புரதம், புரதம். மாப்பொருள், புரதம், புரதம். மாப்பொருள், ஓகே, வேற? நியூக்ளிக் அமிலம். ஓகே, நொதியங்கள் எல்லாம் வரும். ஓகே, சரி. செயற்கையில செயற்கையா நிறைய பல்பகுதியங்கள் இருக்கு. நீங்க என்ன செய்வீங்க? சாதாரணமா பொலித்தீன், போலியசுத் எசுத்தர், அடுத்து ரெப்லான், அடுத்து பொலிவாயின குளோரைட்னு சொல்லி என்ன செய்வீங்க? செயற்கையான சொல்லிட்டு போவீங்க. இதுக்கு அடுத்து அவை உருவாகிற அடிப்படையில 2 வகைப்படுத்துவீங்க. உருவாகும் அடிப்படையில் என்ன? உருவாகும் அடிப்படையில வந்து என்ன செய்யும்? பல்பகுதியங்களை 2 வகைப்படுத்துவோம். முதலாவது என்னது? கூட்டல் பல்பகுதியம். கூட்டல் பல்பகுதியம். அடுத்து ஒடுங்கல் பல்பகுதியம்னு சொல்லி என்ன செய்யும்? 2 வகைப்படுத்துவோம். ஓகே, கூட்டல் பல்பகுதியம் அப்படின்னு சொன்னா என்னது? கூட்டல் பல்பகுதியம் அப்படிங்கிறது பல ஒரு பகுதிய மூலக்கூறுகள் இணைந்து உருவாகும். ஓகே. வேற வேற ஆன்சர்ஸ் வேற எப்படி சொல்லலாம்? ஏன்படுவீங்க? நிரம்பாத ஒரு பகுதியங்கள் ஒன்றிணைந்து என்ன செய்யும்? பெரிய ஒரு மூலக்கூறு இல்லாட்டி லாட்சத மூலக்கூறுனே ஆக்கும். இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லுவோம்? கூட்டல் பகுதியம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதுல உதாரணம் என்ன போடுவீங்க? பொலித்தீன்,
பொலிவைனல் குளோரைட்டு, பொலிஸ்டைரீன். சரியா, இதுக்கெல்லாம் போடுவீங்க. சரி, இது இல்லாமல் என்ன செய்யலாம்? வேற என்ன வகைப்படுத்தல் இருக்கு? வெப்பம் இருக்கும் பல்பகுதியும் வெப்பம் இழக்கும் பல்பகுதியும் இருக்கு. சரி, அது ரெண்டும் உங்களுக்கு பேசிக்கா தெரியும் தானே? ஓகே, அடுத்து வேறு வகை. வெப்ப இழக்கும், அடுத்து வெப்ப இருக்கும். ஓகே, இதுக்கு அடுத்து நீங்க என்னது முக்கியமா நீங்க வந்து பாப்பீங்க, என்னது இயற்கை ரப்பரை வந்து வல்கனைஸ் படுத்தல். சரி, இயற்கை ரப்பரை வந்து வல்கனைஸ் படுத்தல் அப்படிங்கிறது என்னது? அதுல வந்து சல்ஃபர் சேர்த்துருவேன். சல்பர் சேர்ப்பீங்களாடா? சல்பர். சரி, சொல்லுங்க பாப்போம், அது எப்படின்னு சொல்லு. என்ன செய்வாங்க? இரப்பரோட சல்ஃபர் போன்ற இரசாயன பதார்த்தங்களை சேர்த்து ஓகே. வெப்பநிலைக்கு உட்படுத்தி அதை குளிர விடுறது. சரி, நோட் பண்ணிக்கோங்க. சல்பர் இது பெர்சன்டேஜ் எவ்வளவா இருக்கும்? இயற்கை ரப்பர் வல்கனைஸ் படுத்தல அப்போ என்ன நடக்கும்? சல்பர் பெர்சன்டேஜ் வந்து எவ்வளவு? கந்தகம் 1/3. 1/3. சில இடத்துல 4 தந்திருப்பாங்க. ஸோ சரியான ஆன்சர் வந்து 1/3 தான். சரியா? அப்ப என்ன செய்வீங்க? இயற்கை ரப்பரை வல்கனைஸ் படுத்தல் அப்படிங்கிறது என்ன செய்யணும்? நீங்க அதுல என்ன செய்வீங்க? கந்தகத்தை சேர்த்து விடுவீங்க. சரியா? அதாவது அதோட நிறையில வந்து 1/3% வந்து என்ன செய்வீங்க? சேர்த்துட்டு என்ன செய்வீங்க? வெப்பப்படுத்துவதன் மூலம் என்ன செய்யப்படும்? வன்மையாக்கப்படும். சரி, இதன் காரணமாக ஏற்பட்ட மாற்றம் என்னது? ரப்பர் என்ன செய்யும்? மீள்தன்மை அதிகரிக்கும். ரப்பர் என்ன செய்யப்படும்? வன்மையாக்கப்படும். சரி, இதே வந்து எபனைட்டுங்கிறது அதுக்கு வந்து சல்பர் பெர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கும்? எபனைட்டு. எபனைட்ல கந்தகம் எவ்வளவு சேர்ப்பீங்க? ஓகே, எபனைட்ல போட்டுக்கோங்க. 25 தொடக்கம் என்ன செய்யும்? 30% என்ன செய்யணும்? கந்தகம் சேர்த்தோம் அப்படின்னு சொன்னா எபனைட்டா மாறும். சரி, 25% தொடக்கம் 35% சேர்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னது? எபனைட்டா மாறும். சரி, இது என்ன பல்பகுதியம்? கூட்டலா ஒடுங்கலா? இது கூட்டல் பல்பகுதியம். சரி, இப்போ ஒடுங்கல் பல்பகுதியம் அப்படிங்கிறது என்ன வரும்? கூட்டல் பல்பகுதியும் பார்த்துட்டோம். சரி, ஒடுங்கல் பல்பகுதியம் அப்படிங்கிறது நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பகுதியங்கள் இணைகிறப்போ ஒரு பகுதியங்கள் வந்து இணைகிறப்போ உங்களுக்கு வந்து H2O, NH3, அடுத்து HCl, இந்த மாதிரி மூலக்கூறுகள் வந்து வெளியேற்றப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து என்னது? ஒடுங்கல் பல்பகுதியம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? சரி, இதுக்கு உதாரணங்களா பொலியமைட்டு, பொலியஸ்டர், பெக்லைட், அடுத்து யூரியா பொமல்டிகைட், இதெல்லாம் சொல்லலாம். சரியா? அப்போ கூட்டல் பல்பகுதியம்ங்கிறது என்னது? என்னது?
நாம் பார்த்தோம் ராட்சத அளவில் என்ன செய்யணும், பல்பகுதி இதுகளும் ஒன்றா சேர்றது சரியா, பெரிய அளவு இதுகளாக உருவாக்குறது. சரி, இப்போ கூடல் பகுதியத்தில் நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். நிரம்பாத ஒரு பகுதியங்கள் வந்து ஒன்றிணைந்து ராட்சத மூலக்கூறுகளை வந்து என்ன செய்யணும், உருவாக்கும். சரி, அதுக்கு உதாரணங்கள் வந்து என்ன சொல்லலாம், பொலித்தீன், பொலிவைனல் குளோரைட்டு, அடுத்து இந்த இயற்கை ரப்பர் இதெல்லாம் சொல்லலாம். சரி, அடுத்து ஒடுங்கல் பல்பகுதியம் அப்படிங்கிறது ஒரு பகுதியங்கள் வந்து இணையும் சந்தர்ப்பத்தில் இந்த H2O, NH3, HCl போன்ற எளிய மூலக்கூறுகள் வெளியேற்றப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ஒடுங்கல் பல்பகுதியம் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இதுகள் முக்கியம். சரி, இந்த ஏரியாவை ஃபுல்லா பார்த்துருங்க. அதான் அவங்க வந்து அந்த கூற்றா கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நாம கேள்விக்கு வருவோம். பாருங்க, ரப்பர் பால் ஒரு இயற்கை பல்பகுதியம் ஆகும். சரி, அடுத்து ரப்பர்ல வந்து முக்கியமானது என்னது, ஐசோப்ரீன். சரி, இது வந்து என்னது, ஐசோப்ரான் வந்து அதுல இருக்கக்கூடிய அது முக்கியமானது ஒன்று. சரியா, அதுல வந்து இரட்டை பிணைப்பு காணப்படும், அதுவும் சரி. அடுத்து பொலிஹெரின், பொலிஸ்டைரீன் கூட்டல் பல்பகுதியம் ஆகும். இந்த கூற்றும் என்னது, சரியான கூற்று. அடுத்து பாருங்க, ரப்பர் வல்கனைசுப்படுத்தும் போது ஒடுங்கல் பல்பகுதியமாக அமையும். என்னது, இல்ல. ஒடுங்கல் பல்பகுதியம்ங்கிறது என்னது, நமக்கு வந்து H2O, அடுத்து NH3, அடுத்து HCl மாதிரி என்ன செய்யணும், எளிய மூலக்கூறுகள் வந்து வெளியேறிச்சு அப்படின்னு சொன்னா தான் ஒடுங்கல் பல்பகுதியமா இருக்கும். ஆனா ரப்பர் வந்து என்ன வல்கனைசுப்படுத்தி இல்லாட்டி ரப்பர் வந்து என்னது கூட்டல் பல்பகுதியம். அடுத்து பாருங்க, புரத மூலக்கூறுகள் இயற்கையில வந்து ஒடுங்கல் பல்பகுதியமா இருக்கும். ஏன், புரத மூலக்கூறுகள் வந்து இணையும் சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு H2O இதெல்லாம் வரும். சரியா, அப்போ இதுல சரியான ஆன்சர் நாலாவது ஆன்சர். சரியான ஆக்கள். ஓகே, இதுல இந்த ரப்பரோட ஒரு பகுதியமான ஐசோப்ரோன் இதுக்கு தானே இது போட்டுக்கோங்க. இதுக்கு இந்த இடத்துல பொலி ஐசோபீரின், பொலி ஐசோபீரின் சங்கிலியால் குறுக்காக பிணைக்கப்பட்டிருக்கும். சரி, குறுக்கு பிணைப்பை ஏற்படுத்தியிருக்கும். ஓகே, சரியான ஆக்கள். ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. கீழே தரப்பட்ட முறைகளில் தூய்மை தன்மையை கண்டறியும் பயன்படுத்தப்படும் முறை. தூய்மை தன்மையை வந்து கண்டறியறதுக்காக பயன்படுத்தக்கூடிய முறை என்னன்னு கேட்கிறாங்க. சொல்லுங்க பாப்போம். தூய்மை தன்மையை கண்டறியும் பயன்படுத்தப்படும் முறை ஈஸியானதுதான். ஓகே, இதுல பாருங்க, ஆன்சர்ஸ் பாருங்க. கொதிநீராவி காய்ச்சி வெடிப்பு, பகுதிப்பட காய்ச்சி வெடிப்பு, கரைப்பான் பிரித்தெடுப்பு, அழுத்துதல் முறை, அடுத்து கடதாசி நிரப்பதவியல்.
இந்த கொதிநீராவி காய்ச்சி வடிப்புன்னு சொல்லி அந்த முன்ன மேல கொடுத்துருக்க ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து என்னது என்று பயன்படுத்துவீங்க? அதெல்லாம் துணை அணுசை பதார்த்தங்களை என்ன செய்யணும்? பிரித்தெடுக்கும் முறை. சரி, இதெல்லாம் வந்து பிரித்தெடுப்பு முறை. ஓகே. பாருங்க, தூய்மைத்தன்மையை கண்டறிய பயன்படுத்த முறை என்னது? ஈஸியானது. அதில் வேற எதுவும் ஆன்சர்ஸ் தரல உங்களுக்கு. கடதாசி நிரப்பதவியல். ஓகே. அப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? நீங்க தந்திரகத்தை பாருங்க. கொதிநீராவி காய்ச்சி வடிப்போ படிச்சிருக்கணும். கொதிநீராவி காய்ச்சி வடிப்புனா என்னது, ஏன் எந்த இடத்துக்கு பயன்படுவோம், எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சிருக்கணும். சரி. அதே போலதான் பகுதிப்பட காய்ச்சி வடிப்பு, கரைப்பான், பிரித்தெடுப்பு, அழுத்துதல் முறை. சரி, அதெல்லாம் பார்த்துருக்கணும். ஓகே. சரி, நிரப்பதிவியல்லே வந்து என்னென்ன இருக்கு? நிரப்பதிவியல் என்னென்ன நுட்பங்கள் இருக்கு? கடதாசி, அடுத்து மென்படு, என்னது மென்படு நிரப்பதிவியல், அடுத்து கம்ப நிரப்பதிவியல்னு சொல்லி என்ன இருக்கு? 3 முறைகள் இருக்கு. ஓகே. அடுத்து வேற இதுல வந்து அடுத்த செக்ஷன் என்னவா இருக்கும்? சுத்திகரிப்பு முறைகள் என்னென்ன இருக்கு? என்ன செய்வீங்க? நீங்க நிலப்பதிவியல் செய்யறனால என்ன நடக்கும்? அதுல வந்து இருக்கக்கூடிய என்னென்ன கூறுகள் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவீங்க. இதுக்கு அடுத்து என்ன செய்வீங்க? சுத்திகரிப்பு செய்யணும். சுத்திகரிப்பு முறைகள் என்னென்ன இருக்கு? சுத்திகரிப்பு முறைகள். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. என்ன நிலப்பதிவியல்? சரியா? நிலப்பதிவியல் முறைகள் வந்து 3 வகை இருக்கு. சரி, நிலப்பதிவியல் ஏன் பயன்படுத்துவோம்? கூறுகளை வேறாக்கல், கூறுகளை துப்புரவாக்கல், அடுத்து இனங்காணல்ங்கிறதுக்காக என்ன செய்வோம் நாம நிறப்பதிவியல் பயன்படுத்துவோம். இதுல 3 வகைகள் இருக்கு. முதலாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கடதாசி நிறப்பதிவியல்ன்றது என்னது? தாள் நிறப்பதிவியல்னு சொல்லலாம். கடதாசி நிறப்பதிவியல். அதுக்கடுத்து மென்படை நிறப்பதிவியல். அடுத்து கம்ப நிறப்பதிவியல். சரியா? 3ஐயும் தெரிஞ்சு வச்சிருங்க. அது இல்லாமல் மேல கொடுத்திருக்க பிரித்தெடுக்கும் முறைகளை கொஞ்சம் டீப்பா பாருங்க. சரி, அடுத்து என்ன செய்வீங்க? நீங்க பிரித்தெடுக்கப்பட்ட அந்த மூலக்கூறுகள் வந்து என்ன செய்வீங்க? மேலும் சுத்தமாக்கணும். சரியா? சுத்திகரிப்பு செய்வீங்க. இதுக்காக பயன்படுத்தக்கூடிய முறைகள் என்ன இருக்கு? 3 வகை இருக்கு. சரியா? 3 வகை பயன்படுத்துவீங்க. மீள்பளிங்காக்கல், பதங்கமாக்கல், காய்ச்சி வடித்தல். இதெல்லாம் வந்து என்னது? சுத்திகரிப்பு முறைகள். சரி, அப்ப அந்த செக்ஷனை கொஞ்சம் அப்படியே பார்த்துருங்க.